ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைத்து தலைமை ஆசிரியர்களுக்கும் மற்றும் தன்னார்வலர்களுக்கும் வணக்கம். இல்லம் தேடி கல்வி 2.0வில் அர்ப்பணிப்பு உணர்வோடு பணிபுரிய இருக்கும் அனைத்து தன்னார்வலர்களையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஐடிகே 2.0வில் உங்களது பணி சிறப்பாக அமைய வாழ்த்துகிறோம். தற்போது எந்த டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த பிளாக்கில் உள்ள தன்னார்வலர்களுடைய மையங்கள் செயல்பட உள்ள நேம் லிஸ்ட்டு விரைவாக வெளியாகி வந்துள்ளது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வெளிவிடுறாங்க. இந்த நேம் லிஸ்ட்டு உங்களுடைய கோஆர்டினேட்டர்ஸ் தான் உங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ வாட்ஸ்அப் குரூப்பை கவனமாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. இதில் உங்கள் நேம் வந்திருக்கா வரலையா, உங்கள் மையம் செயல்பட உள்ளதா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஐடிகே 2.0வில் தன்னார்வலர்கள் பின்பற்ற வேண்டியது பின்வருமாறு. பாயிண்ட் 1 முதல் நேம் லிஸ்ட்டில் உள்ள தன்னார்வலர்களுடைய மையம் மட்டும் செயல்படலாம். பாயிண்ட் 2 தொடக்க நிலை 1 to 5ஆம் வகுப்பு மாணவர்களை மட்டுமே முன்னிறுத்தி மையங்கள் செயல்பட வேண்டும். பாயிண்ட் 3 உங்களது மையம் உயர் தொடக்க நிலையாக இருந்திருந்தால் தற்போது உங்களது தலைமை ஆசிரியரை சந்தித்து உங்களது பகுதியில் உள்ள தொடக்க நிலை மாணவர்களின் பெயர்களை கேட்டு வாங்கி கொண்டு அவர்களுக்கு வகுப்புகளை எடுக்க வேண்டும். பாயிண்ட் 4 உயர் தொடக்க நிலை மாணவர்கள் உங்களது மையத்திற்கு படிக்க வந்தால் அது அவர்களின் விருப்பமே. உங்களது அட்டெண்டன்ஸில் அவர்களது பெயர்கள் இடம்பெற வேண்டாம். பாயிண்ட் 5 ஐடிகே 2.0வில் முதல் எதிர்பார்ப்பு அனைத்து தன்னார்வலர்களும் ஆண்ட்ராய்டு ஃபோன் மூலமாக ஆன்லைன் அட்டெண்டன்ஸ் கண்டிப்பாக பதிவிட வேண்டும். பாயிண்ட் 6 மேனுவல் அட்டெண்டன்ஸையும் கண்டிப்பாக ஃபாலோ செய்ய வேண்டும். மாதம் ஒரு முறை தலைமை ஆசிரியரை சந்தித்து கையெழுத்து பெற்றுக்கொள்ள வேண்டும். செலக்டான தன்னார்வலர்கள் இந்த 6 பாயிண்டையும் பின்பற்றி உங்களுடைய மையங்களை சிறப்பாக நடத்தி இந்த ஐடிகே 2.0லையும் வெற்றி பெறுங்கள். உங்களது பணி சிறக்க மீண்டும் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய கேஜி டீச் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.